மாணவர்களே, மற்றும் ஒரு காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல காலை வேளை. இன்றும் தேவன் நம் மத்தியிலே பெரிதான காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளும் நமக்கு ஆசீர்வாதம் நாளாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைப்படாது. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த புதிய காலையும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். கர்த்தர் நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த அறுவடை பணி திருச்சபை சார்பாகவும் வாய்ஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடையின் சத்தம் சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்துவோடு கூட இன்றைக்கும் ஒரு சின்ன தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யோவான் எழுதின புஸ்தகம், முதலாம் யோவான் எழுதின புஸ்தகம், முதலாம் யோவான் 1 அதிகாரம் 7, 8, 9 இப்படி நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 1 அதிகாரம் 7, 8, 9. அவர் ஒளியில் இருக்கிறது போலவே நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய இரத்தம், அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கொள்ள இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலையில் என்ன தியானிக்க போகிறோம்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி நான் சில நம்ம பார்க்க. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து உண்டாக்கி அவர் உருவாக்கி அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமையாலே பாவம் செய்த போது அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணும்படி பலவிதமான காரியங்கள் நடத்தப்பட்டது. ஆனால் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் எப்படி சொல்வது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆகவே தான் பலிகள் பழைய ஏற்பாட்டிலே மனிதர்கள் பாவம் செய்த போது பலிகளை செலுத்தினார்கள். அதுக்கு ஈடாக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று பல பலிகளை செலுத்தினார்கள். அதாவது உயர்ந்தவர்கள் கொஞ்சம் ஆடு மாடு முக்கிய நல்ல காரியங்களை பலி செலுத்தினார்கள். அதே நேரம் ஏழைகள் எளியவர்கள் காட்டுப்புறா இதுகளை பலி செலுத்தினு நாங்கள் பார்க்குறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்றது போல இன்றைக்கு இந்த உலகத்திலே அந்த இரத்தம் எது? ஆடு மாடுகள் இல்லாவிட்டால் மிருகங்களின் இரத்தமா, மனிதர்கள் நரபலியா என்றதை விட பாவம் மாறாத அல்லாவிட்டால் சுத்தமாக இருக்கிற ஒரு மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது நியாயம். என்னது? இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளாலே பாவம் செய்தவர்கள், அதுக்குள்ளாய் பிறந்தவர்கள் ஜென்ம பாவ சுபாவத்துடைய பிறக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனாய், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மொழி உள்ளவர்களாய் அவர்கள் பிறந்தாலும் அவர்களுக்குள்ளே பாவம் உண்டு, பாவ சுபாவம் உண்டு. அவருடைய இரத்தம் பரிசுத்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பாவத்துக்கு, மனிதனுடைய பாவத்துக்கு பரிசுத்தமான ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தம் அது பரிசுத்தமான ஒரு மனிதனாய் இல்லாவிட்டால் ஆண்டவராய் இருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அவர் தான் இந்த பூமிக்கு குமாரனாக இல்லாவிட்டால் மகனாக ஒரு மனிதனாக உருவெடுத்தார். அதை சொல்ல இன்கார்னேஷன், மறுரூபமாகுதல் இல்லாட்டி மனுரூபமாகுதல், கடவுள் மனிதனாய் மாறுவது. கடவுள் இன்றைக்கு மனிதர்கள் கடவுளாய் மாறுகிறார்கள். எத்தனையோ பேரை பார்க்கிறோம், மனிதர்கள் கடவுளாய் மாறுகிறார்கள். ஆனால் கடவுள் மனிதனாய் மாறுகிறது தான் இன்கார்னேஷன், மனு உருவாகுதல் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவ இரத்தம் இந்த பூமியிலுக்கு எல்லா மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அழகாக சொல்லப்படுகிறது. பாருங்க, 7ஆம் வசனம் 1 யோவான் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவ இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு நம்முடைய ஆடையிலே ஒரு ஊத்தைப்பட்டால் பலவிதமான சலவை தூள்களோ சவக்காரங்களோ போட்டு நம்மை சுத்தப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, பாவம் என்ற பரிகாரத்தை போக்க இந்த உலகத்திலே எதையாலே முடியாது. ஆமென். சில வேளை மனிதர்கள் தங்களுக்கு தாங்களாகவே முறைமைகள் உண்டு, பழக்கி கொண்ட முறைமைகள் உண்டு, பலவித கடமைகள் உண்டு. ஆனால் அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தம். ஆகவே அந்த பரிசுத்த இரத்தம் இறைவனா இருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மனு உருவாகி இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து இரத்தம் சிந்தினார். ஆமென்.
பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, சிலவள் இதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பழைய செய்தியாக இருந்தாலும் கொஞ்சம் புதிதாக இருக்கலாம். என்ன நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இன்றைக்கு மனிதர்கள், நீங்கள் சில கூட ரட்சிக்கப்படுற நேரம் பலவிதமான பாவங்களோடு இல்லாவிட்ட இதை பார்க்குற நீங்கள் ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு குற்ற உணர்வு, ஒரு கொலை, ஒரு விபச்சாரம், ஒரு வேசித்தனம், ஒரு கசப்பு, ஒரு பொறாமை. வேதம் சொல்லுது, ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்ததை விட ஆண்டு சொன்னார், இச்சையோடு பார்த்தாலே நீ அவரோடு விபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த எல்லா பாவங்களையும் நீக்குவதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரா. ஆகவே நல்லவனுக்காக ஒரு மனிதன் மரிப்பது அது சாத்தியப்படும். ஆனால் கெட்டவர்களுக்காக, பாவத்துக்காக ஏன் இயேசு கிறிஸ்துவின் கதையை சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம், நற்செய்தி என்று சொல்லுகிறோம்? என்ன, நாம் எந்த மதமாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவங்களா, எந்த இனமாக இருந்தாலும், நான் என்ன சொல்ல வருகிறேன், பாவம் எல்லாருக்கும் பொதுவானது. இன்றைக்கு பாவம் கடவுளையும் மனிதனையும் பிரிக்கிறது. பாவம் சமாதானத்தை இழக்க பண்ணுகிறது. பாவம் நிம்மதியை இழக்க பண்ணுகிறது. இன்றைக்கு பாவம் மனிதர்களுக்குள்ளே துக்கங்களை, வேதனைகளை உண்டாக்குகிறது, பிரச்சனைகளை உண்டாக்குகிறது, பாடுகளை உண்டாக்குறது. இன்றைக்கு அதனால் வியாதிகள் வருகிறது, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள், இன்றைக்கு ஐக்கியங்கள் இல்லை. பாவத்தின் தன்மை பலவிதமானது. ஆகவே பாவம் என்பது ஒரு கூட்டத்துக்கு மாத்திரமல்ல, இந்த மனு குலத்தில் வந்த எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த இனமாக இருந்தாலும் பொதுவானது. ஆகவே இந்த பாவத்தை போப்பதற்கு மனிதர்கள் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த யோவான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஆமென். இன்றைக்கு எத்தனையோ பாவிகள் மனம் திரும்பி, எத்தனையோ கொலைகாரர்கள், எத்தனையோ விபச்சாரக்காரர்கள், எத்தனையோ குடிகாரர்கள், எத்தனையோ ஊரால, குடும்பத்தால், மனைவியால் ஒதுக்கப்பட்ட எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு ட்ரக்ஸுக்கு அடிமையாய், போதை புஸ்துக்கு அடிமையாய், உலகத்துக்கு அடிமையாய் வாழ்ந்த எத்தனையோ மகாபெரும் பாவிகள், கொலைகாரர்கள் இன்றைக்கு மனம் திரும்பி இந்த பூமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள். என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதனுடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், சிலவர்கள் ஒரு குற்ற உணர்வோடு, குற்ற மனச்சாட்சியோடு, ஒரு பாவத்தை விட முடியலையே, என்னால் கஷ்டமாக இருக்க நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். நீதிமொழி சொல்லப்படுகிற நீதிமொழி புத்தகத்தில், பரிசுத்த வேதாகமத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே அந்த இரக்கத்தை கொடுக்க இயேசுவின் இரத்தம் ஆயத்தமாக, பரிசுத்தமான, மாசற்ற, எல்லாரையும் ஒன்றை போல் நேசிக்கிற, அன்புள்ள, இரக்கமுள்ள இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது நம்முடைய பாவங்களை மன்னிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை நாம் பாவம் விரும்பி செய்வதில்லை, ஏதோ ஒரு தற்செயலாக, ஏதோ ஒரு அறியாமையிலே பரவாயில்ல பழகிவிட்டோம் என்பது இல்லை. சிலர் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், சோர்ந்து போய் அதறியப்பட்டிருக்கலாம், ஒரு குற்ற உணர்வோடு இருக்கலாம். நான் வாழ்வதை விட ஏன் நான் இது திரும்ப தெரிந்து கொண்டிருக்கிறேன், அதில் செத்து போன நல்லம், மரித்து போன நல்லம் என்று வாழலாம். அருமையான தன்னுடைய பிள்ளைகளே, அருமையான பார்க்க நண்பர்களே, உங்களுடைய பாவங்களை மன்னிக்க இயேசு இரத்தம் ஆயத்தமாயிருக்கிறது. அந்த இரத்தம் நாம் அறிக்கை செய்து, இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவும், பிள்ளையானை மாற்றும் என்ற போது இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. பரம்பரையாக வந்த பாவங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமல் செய்த பாவங்கள், நம்முடைய அகங்காரங்கள், இவைகள் எல்லாத்தையும் நீக்கி, நீங்கள் அழகாய் பாருங்கள், 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். அந்த இரத்தத்தின் வல்லமை நீக்கி சுத்திகரித்து அதை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம இது காசுக்கானதல்ல, இது மதம் மாற்றுவதல்ல, இது நீதியாய் உண்மையாய் செய்யப்படுற ஒன்று. இன்றைக்கு பாவத்தை மன்னிக்கிற போது தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், பரிசுத்த வேதாகமத்திலே கெட்டகுமாரனுடைய கதை இருக்கிறது. கெட்டகுமாரன் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, அநியாயம் பண்ணி, சொத்துக்களை பாதியை கேட்டு வாங்கி அநியாயப்படுத்தி, ஒன்றும் இல்லாமல், பண்டிகை கிடைக்கிற சாப்பாடு தவிடு கூட கிடைக்காமல் வேதனைப்பட்டு அவன் தகப்பனே என் பாவங்களை மன்னியும், நான் இனி செய்ய மாட்டேன் மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்ட போது அந்த தகப்பன் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அல்லவா. இன்றைக்கும் நாம் சிலர் ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஜபிக்கிறவங்களா இருக்கலாம்,
சில பாவங்களை விட முடியாமல் இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். யாருக்கும் தெரியா ரகசிய பாவங்கள், தனிப்பட்ட காரியங்கள், குடும்பத்திலே சிலவளை தெரியாமல் தெரிந்து பலவிதமான காரியங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நமக்கு ஒரு அசூரன்ஸ், நமக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்ன? நம்முடைய இயேசு இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி திரும்பவும் அது செய்யாமல் ஒரு புதிய மனிதனாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு அருமையான சகோதரனை தெரியும். பல ஆண்டுகளாக வாலிப காலந்து குடிக்க துவங்கினார். வாலிப காலந்து பிள்ளைகள் பிறந்தது, அடிக்கடி பிரச்சனை, மனைவி சண்டை, குழப்பம், வீட்டிலே ஒருவா கூட மிச்சமில்லை, உழைத்து வருவது ஒன்றுமில்லை, பிள்ளைகள் அங்குமிங்கும் அலக்கழிந்தார்கள், மனைவிக்கு வெறுப்பு வந்தது. கடைசியாக மரித்து போகணும் என்று நினைக்கிற நிலையில்தான் அந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே, இந்த குடி, இந்த போதை பழக்கம்தான் இந்த பிரச்சனை அத்தனை மனைவிக்கு காரணம், பிள்ளைகள் சீரழிஞ்சது காரணம். ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக, நம்முடைய ரத்தம் இதிலிருந்து என்னை விடுதலாக்கணும். அவன் ஜெபித்த போது தேவனுடைய பாவங்களை மன்னித்து அந்த போதை வஸ்து குடிப்பழக்கத்தை விடுதலாகி இன்றைக்கு மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியனாய், மனிதனாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நீக்க வல்லவராக இருக்கிறது. ஆமென். கசப்புகள், பொறாமைகள், குழப்பங்கள், யாருக்கும் தெரியாமல் சில வேளை விட முடியாத பாவங்கள், சில வேளை நம்மை தெரியாமல் நம்மளை ஆள வருகிற மாம்ச இச்சைகள், இவைகளை மன்னித்து இரத்தம் கழுவ வல்லமையாக இருக்கிறது. நம் மரக்கேள்வமாக இருந்தால் அந்த இரத்தம் ஆயத்தமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுபடியும் பாவம் செய்யாமல் ஒரு புதிய வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே ஆதாம் ஏவாள் மூலம் வந்த அத்தனை பாவங்களும் இயேசுவை எவர்கள் அறியவில்லையோ, இயேசுடைய ரத்தத்தை எவர்கள் விசுவாசிக்கலையோ அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு உண்டாகும். அவை சுவிசேஷம் என்று கிறிஸ்தவர் சொல்வது, நற்செய்தி என்று கிறிஸ்தவர் சொல்வது என்ன காரணம் தெரியுமா? பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கு என்று சொல்கிறார்களே, அதுதான் நற்செய்தி. ஆமென். எங்கே போனாலும் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியாது. எந்த ஸ்தலத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாது. அது ரத்தம். அது எந்த ரத்தம்? பரிசுத்தம் உள்ள மாசற்ற ரத்தம், இயேசு ரத்தம், அவருடைய ரத்தம். யோவான் 1 அதிகாரம் 7, 8, 9 சொல்லப்படுது. சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்து அதை செய்வதற்கு அவர் நீதியும் உண்மையில் அழைக்கிறார். அவர் உங்கள்கிட்ட பணம் கேட்கவில்லை, அவர் உங்கள்கிட்ட அது கொண்டா இதை கொண்டு அவர் கேட்பதெல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவத்தை மன்னிப்பு அறிக்கையிடு. அத்தனை பாவங்களை நான் மன்னித்து உன்னை நீதிமானாய் மாற்றி இந்த பூமியிலே மறுபடி ஒரு நல்லவனாய் உங்களை ஆண்டு வாழ வைப்பார். அவன் இன்றைக்கு நல்லவர்களுக்கு தான் இந்த பூமியில மதிப்பு மரியாதை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவிடத்தில், இயேசுவிடத்திலே பாவிகளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்ன? இரத்தம் அவருடைய பாவங்களை மன்னித்து ஒரு புதிய மனிதன் அவர்களை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் அப்படி உணர்வீங்களா? ஆண்டோடு சேர்ந்து ஆண்டவரின் பாவங்களை மன்னியும், நான் திரும்ப செய்ய மாட்டேன், ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுங்க. அந்த ரத்தம் உங்களை கழுவித்து ஒரு புதிய மனிதனாக மாற்றும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நிமிடம் நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவர் இதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும், ஆண்டவரே, ரகசிய பாவங்களோ வெளிப்படையான பாவங்களோ ஆண்டவர் விட முடியாமல் கஷ்டத்தோடு இருந்தால், அதனால பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள், போராட்டங்கள் பிரிவினோடு இருந்தால், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை இந்த ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவர் அதை கழுவுவதற்கு உங்களுடைய ரத்தம் நீதியும் உண்மை உள்ளவன இருக்கிறபடியா இன்றைக்கு அவர்கள் விசுவாசிக்கட்டும். சின்ன பாவமோ பெரிய பாவமோ ஆண்டவரை தவறுண்டு உணர்ந்து அறிக்கையிடுற நேரம் கர்த்தர் கழுவி சுத்திகரித்து சமாதானத்தை, ஆறுதலை கொடுப்பீராக. இந்த நாளும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய், வெற்றி நாளாய் மாறட்டும். ரத்தத்தின் வல்லமையரும் அனுபவிப்பார்களாக. ஆண்டவரை இப்படி அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தான் இதை முதல் பார்க்குறீங்கன்னா இருந்தால் இதை நீங்கள் கர்த்தர் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.